அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்த இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா முத்தஃபிஃபின் பார்த்துட்ருக்கோம். 12 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி அடுத்த 2 வசனங்கள் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين كلا إن كتاب الفجار لفي سجين وما أدراك ما سجين كتاب مرقوم ويل يومئذ للمكذبين الذين يكذبون بيوم الدين وما يكذب به إلا كل معتد أثيم. அல்ஹம்துலில்லாஹ். சூரா முத்தஃபிஃபினுடைய 13வது வசனம். إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين. إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين. إذا அலிஃப் கஸ்ரா இதா தால அலிஃப் மத்தா இருக்குது. 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். துத்லா தால சுக்கூன் இருக்குது. ஹம்சுடைய சட்டம் காற்றை வெளிப்படுத்தணும். துத் துத் அப்படி சொல்லாமல் துத் காற்று வெளிப்படுதா இந்த மாதிரி. துத்லா லால் அலிஃப் சகிரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுங்க. அலைஹி அலா ஃபத்ஹா அலைஹி அலைஹி ஆயாத்துனா ஹம்சால அலிஃப் மத்தா இருக்குது. யால அலிஃப் சகீரா இருக்குது. 2 ஹரக்கத் நீட்டணும். ஆயாத்துனா நூன்லேயும் என்ன இருக்குது அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டணும். கால காஃப்லேயும் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டணும். அசாத்தி சால அலிஃப் சகீரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். கால யா மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ஒரால தொம்மா பச்சு வந்திருக்கு வல்லினமாக ஓதணும். அடுத்த வார்த்தையில் லாம் சுக்கூன் இணைக்கிறோம். அசாத்தீருல் அவ்வ வாவில் சத்தா இருக்குது அழுத்தம் கொடுக்குறோம். லீன் மதுல் ஆரித் 2 4 அல்லது 6 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதுறோம். إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين. சூரா முத்தஃபிஃபினுடைய 14வது வசனம். كلا بل ران على قلوبهم ما كانوا يكسبون. كلا بل ران على قلوبهم ما كانوا يكسبون. கெல்லா லாமில் ஷத்தா இருக்குது அழுத்தம் கொடுக்கணும். பல் பா ஃபத்தா லாம் சுக்கூன் பல். நான் ஓதும் போது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கெல்லா பல் நிறுத்திட்டு அடுத்த வேர்டுக்கு போயிருப்பேன். ஏன் அப்படின்னா குட்டியாக ஒரு சீன் போட்டிருக்கு இல்லையா, அந்த சீனுடைய சட்டம் நீங்கள் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த வார்த்தையை தொடங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கெல்லா பல் ரான அலா இந்த மாதிரி சரிங்களா. கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி தான் ஓதணும். அதனால் கவனித்து ஓதுங்க. ரான ரா ஃபத்தா பச்சு வந்திருக்கு வல்லினமாக ஓதணும். கூடவே அலிஃப் மத்தா இருக்குது 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ரான ஆலா லால் அலிஃப் சகீரா இருக்குது 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். குலூபிஹிம் காஃப் தொம்மா கூ வல்லினப்படுத்தி ஓதுங்க. லாமில் வாவ் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுங்க. குலூபிஹிம் மீம் சுக்கூன் பெற்று வருது. மீம் சுக்கூன் பெற்று அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் என்ன இருக்குது மீம் இருக்குது. ஸோ இதுகாம் ஷஃபை இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். குலூபிஹிம் இந்த மாதிரி. மீமில் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். கேனூல கேஃபில் அலிஃப் மத்தா நூனில் வாவ் மத்தா 2க்குமே 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். எக் சிபூன் கேஃப் சுக்கூன் பெற்று வரும்போது ஹம்சுடைய சட்டம் காற்றை வெளிப்படுத்தி ஓதணும். எக் சி பூன் அல் மத்துல் ஆரிது 2 4 அல்லது 6 ஹரக்கத். வசனத்துடைய தொடக்கத்தில் நம்ம எத்தனை ஹரக்கத் கொடுத்து ஓதுறோமோ அதையே அப்படி கண்டினியூ பண்ணி வந்துட்டோம்னா போதும். ரிப்பீட் பண்ணிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين كلا بل
ران على قلوبهم ما كانوا يكسبون. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.